ஹாய் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், நாங்கள் கபாலி டீம். உங்களுக்கு கபாலி பற்றின எந்த அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கனாலும் இந்தியா கிளிட்ஸ் வெப்சைட்டை லாகின் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. மகிழ்ச்சி. எங்களுடைய டிஸ்கஷனே வந்து பயங்கரமாக ஒரு போர் மாதிரி தான் இருக்கும். யாரும் விமர்சனமும் யார் டைரக்டர்னு நீங்கள் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இயக்குனர் கண்டே பிடிக்க முடியாது. கபாலியில் வந்து ஒரே டேக்கில் ஓகே அப்படின்னு வந்து டைரக்டர் வந்து சொன்னதே கிடையாது. ரஜினி சாரே பல டைம் சொல்லியிருக்காரு, என்னப்பா நீ மணிரத்னம் மாதிரி வந்து பயங்கரமாக வந்து விடவே மாட்ட ஆளை. நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அவங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படின்னாரு. நீங்களும் நல்லா சார் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்படின்னாரு. ஆமாம் சார். ராதிகா அப்படி என்னன்னா சூப்பர் பர்ஃபார்மர். ஒரு சில ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஆக்ஷன் கண்டினியூட்டிலாம் சொல்லவே வேணாம், அவங்களுக்கே கிளியராக தெரியும். இப்போ ரித்விகா பற்றி என்னென்னா வந்து அந்த பொண்ணு எப்போ எனக்கு கனவுல வரப்போ கூட அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கும். என்னடா இது அழுமூஞ்சியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஆனால் அந்த ஒரு ரெண்டு சீன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு கிடைக்கும். அந்த இடம் சூப்பராக பண்ணும். Yes, so we have the assistant directors of Kabali with us. நிருப்படான்ற மாதிரி எல்லாரும் பயங்கரமா உட்கார்ந்திருக்காங்க. And hello, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? நல்லா. So quickly உங்க நேம்ஸ் சொல்லிடுறீங்களா? பார்த்தி. அதியன். Okay. மோசஸ். ஃப்ராங்க்லின். ஸ்ரீதர்ராஜ். Awesome. ஓகே, டிரெக்டர் ரஞ்சித் பற்றி இன்ஃபேக்ட் ஜான் விஜய் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னார், அதாவது ரஜினி சாரே டிரெக்டரை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவார். என்னப்பா இந்த பையன் டேக் கேட்டுகிட்டே இருக்காரு, எத்தனை டேக் சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டேங்கிறாரு அப்படின்னு எனக்கே பயமாக இருக்கு இவர் உள்ளே வந்தா அப்படின்ற மாதிரி ரஜினி சார் ஸ்டேட்மெண்ட் சொன்னார். நாங்கள் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த மொமெண்ட்ஸ் அதை பற்றி கபாலியில் வந்து எந்த சீனு எந்த ஷாட்டுமே வந்து இம்மிடியட்டாக வந்து சரி வந்து பண்ணார், ஒரே டேக்கில் ஓகே அப்படின்னு வந்து டேரக்டர் வந்து சொன்னதே கிடையாது. ஆக்சுவலி நல்லா இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேரக்டர் கேமராமேன் 2 பேரும் வந்து பேசணுன்னே பார்த்தீங்கன்னாக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. சார் தூரத்தில் இருந்து ரஜினி சார் என்ன பண்ணுவார் பார்த்துட்டே இருப்பார், என்னடா 2 பேரும் பேசிடுறாங்க ஓகே இல்லையாட்டுங்குது அப்படின்னு நினைப்பார். என்ன சார் இன்னொரு சார் இன்னொன்று போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது மாதிரி தான் தொடர்ந்து படம் முழுக்கவே நடந்துட்டு. ஆனால் ஒரே ஒரு காட்சி ஒரு சீன் நாங்கள் வந்து இங்கே கோவாவில் எடுத்துருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா விஷயங்கள்லாம் எப்படி பண்ணணும்னு ரஜினி சார் சொல்லிட்டோன்னு பார்த்தீங்கன்னா சரிண்ணே ரஜினி சார் வந்தார், வந்து நின்று பண்ணி முடிச்சிட்டாரு. பண்ணிட்டு உடனே பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்ட உடனே டைரக்டரும் கேமராமேன் மீட் பண்ணி பேசணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேசிட்டு சார் ஓகே சார் அப்படின்னாங்க. ரஜினி சார் விழுந்து சிரிச்சிட்டாரு. ஏன்னா ஓகேவா என்ன பார்த்தா ஆச்சரியமாக நம்பவே முடியலனால வெரி ஃபஸ்ட் டைமாக வந்து ஓகேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பாராட்டாருன்னு வச்சுங்களேன். அது மாதிரி ஏன்னா வந்து அவர் ரஜினி சாரே பல டைம் சொல்லியிருக்காரு, ஏன்னாப்பா நீ மணிரத்னம் மாதிரி வந்து பயங்கரமாக வந்து விடவே மாட்ட ஆளை திரும்ப பயங்கரமாக வேலை வாங்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதை வந்து என்ஜாய் பண்ணி ரொம்ப ரசித்து அதை பண்ணுவார்னு வச்சுங்களேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னன்னா இவர் முரளி சாரும் சரி டைரக்டரும் சரி 2 பேரும் வந்து அப்படி ஒன்மோர் கேட்குறாங்கன்னா அதில் மாட்டிக்கிறது வந்து நாங்கள் தான். இதில் வந்து மலேசியா மக்கள் இருக்காங்களா, அவங்க எப்படின்னா வந்து கொஞ்சம் நம்ம ஆளுங்களாம் வந்து கையை தான் காப்பாங்க அடிச்சிடுவான்னு, அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி இப்போ பொருள்லாம் எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். நல்லவங்க தான், பாசம் தான், இருந்தாலும் அப்படி சில பேர் ஒருத்தர் 2 பேர் அப்படி இது பண்ணுவாங்க. அது மாதிரி நடந்துருக்குது சில விஷயம்லாம். ஸோ அப்போ என்னென்னா நம்ம வந்து எந்த ஷாட்டராக ஓகே சொல்லிடுவாங்களா அப்படின்னு யோசிச்சுன்னு இருப்போம். ஒன்முறைனுவாங்க, அப்போ முடிஞ்சுது. கும்பலை போய் தடுக்கணும், ஃபுல்லாக எல்லாத்தையும் திரும்பி ரீஅரேஞ்ச் பண்ணணும் எல்லாம். ஆனால் அந்த ஷாட்டு வந்து சூப்பராக வந்துடும். ஸோ அதுதான் அந்த இது பார்த்தோன்னா அது ஒரு பயங்கர நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஓகே, ராதிகா ஆப்டே ஒன் பிரில்லியன்ட் பெர்ஃபார்மர் அவங்க நடிச்சிருக்கிற படம். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆன் த ஹோல் பார்த்துட்டே இருந்தால் ரொம்ப அருமையான படங்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஷீஸ் டூயிங் ரியலி வெல். ஸோ இந்த படத்தில் அவங்களோட கேரக்டர் அதே ஏதாவது சொல்வீங்களா? ஷூட்டிங் பாட்டில் வந்து எல்லாரும் நாங்கள் ஒரு டென்ஷனில் தான் இருப்போம். ஒருத்தரும் தலை பிச்சுன்னு ஒருத்தரும் பார்த்துக்கவே முடியாது, அது மாதிரி ஓடிட்டே இருப்போம் நாங்கள். ஆனால் ஒரு சீனில் வந்து அவங்க ஆக்ட் பண்ணும்போது நாங்கள் அதையும் மீறி எல்லாருமே நிறைய பேர் வந்து கண் கலங்கி கோவாவில் வந்து பயங்கரமாக ஒரு முறை நடிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு எல்லாருமே ஒரு மாதிரி கண் கலங்கிட்டோம். அந்த அளவுக்கு நல்லா நடிக்கிறோம். அந்த சீன் அப்போது சார் அதுக்கு அடுத்த ஷாட் நடிக்கணும் போய் சாரை கூப்பிட்டேன். சார் வந்து சொன்னார்,
எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பக்கா சூப்பராக பண்ணியிருக்காங்க சார் பர்ஃபார்ம் பண்ணி. சார் ஸ்ட்ரைட்டாக வந்து மானிட்டர் பார்த்தார், எப்படி இருக்குன்னா சூப்பர் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் பாராட்டு சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அவர் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தார். ராதிகா அப்படி என்னென்னா சூப்பர் பர்ஃபார்மர். ஒரு சில ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஆக்ஷன் கண்டினியூட்டிலாம் சொல்லவே வேணாம், அவங்களுக்கே கிளியராக தெரியும். நான் போன ஷாட்டில் இங்கே நின்று இப்போ இந்த இது பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். நதியென நான் ஓடோடி கடலினை தினம் தேடினேன். அண்ட் ரித்விகா. இப்போ ரித்விகா பற்றி என்னென்னா வந்து அந்த பொண்ணு எப்போ எனக்கு கனவுல வரப்போ கூட அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கும். மெட்ராஸில் வந்துச்சு பாதி நேரம் அழுகும். அதுக்கு அழுகிற சீன்னா அப்படி அழுகும். எல்லா சீனையும் மறக்க அடிச்சிடும். அது மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா அந்த சாவு சீக்வன்ஸ் அழுதுருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அது நிறையா அழுகிற இடமா இருக்கும். என்னடா இது அழுமூஞ்சியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஆனால் அந்த ஒரு 2 சீன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு கிடைக்கும். அந்த இடம் சூப்பராக பண்ணிடும். அதுக்கான வாய்ப்பை அது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கும். ரெண்டாவது அவங்க வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பர் ஆக்டிங் மட்டும் இல்லாமல் டப்பிங்லேயும் சிங்கிள் டேக்கில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. உண்மையிலே வந்து தமிழ் சினிமாவில் நிறைய வேக்கண்ட் இருக்குது. அந்த இடத்த உண்மையிலே ரித்விகா தான் ஃபில் பண்ணுவாங்க எனக்கு, ஏன்னா நம்பிக்கை இருக்குது. ஓகே. அண்ட் தன்ஷிகா. இல்லை, தன்ஷிகா ரோலுக்கு வந்து முதல்ல வந்து நாங்கள் ஒரு 4-5 பேர் வந்து பார்த்தோம். லிஸ்ட்டாக எடுத்தது வந்து ஒரு 20-30 பேர் லிஸ்ட் எடுத்துருப்போம். நாங்கள் இந்த கேரக்டர் யார் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் எடுத்தோம். இந்த விஷயம் சொல்லாமல் நம்ம ரித்விகாவை கூட நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அந்த ரோலுக்கு. ஆமாம், நாங்கள் அந்த ரோலுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் சில விஷயத்தினால சரி இல்லை அந்த கேரக்டர் இன்னும் அந்த பொண்ணுக்கு நல்லா இருக்குன்றனால நம்ம அந்த கேரக்டர் கொடுத்தாச்சு, இன்னொரு கேரக்டர். ஸோ தன்ஷிகாவுக்கு வந்து அதுக்கப்புறம் நான் கான்ஃபிடென்ட் இருந்தது இந்த ஃபில்டரிங்கில் வந்து இந்த பொண்ணு வந்து பக்காவாக சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து அவங்க அதுக்கான ஒரு நிறையா ஒர்க் பண்ணி அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 அந்த ரிகர்சல்லாம் வரப்போ ரொம்ப அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக பிக்கப் பண்ணி அவங்க அந்த கேரக்டரோட ஒன்றிட்டாங்க. அண்ட் ஏதோ ஒரு நாட்டில் வந்து ஒரு பயங்கர ஃபேன் மூமெண்ட்ல ஒரு லேடி வந்து நம்ம ரஜினி சார் கொஞ்சம் ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ ஹவு டிட் யூ ஆக்சுவலி ரியாக்ட் இனிஷியலி? நாங்கள் வந்து முதல்ல மலாக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஜெயிலில் போயிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போது ஒரு கிட்டத்தட்ட அங்கேருந்து 600 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் வந்திருக்கிறாங்க குடும்பத்தோட. அதில் ஒரு பொண்ணு வந்து பயங்கரமாக அழுதுட்டு இருந்தது. பயங்கரமாக அந்த அழுகிற பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு ஒரு 5-6 பேர் அழுதுட்டு இருந்தாங்க. நான் ஒளிப்பதிவாளரெல்லாம் நின்றுட்டு வந்தோம். எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா யாரும் அழுதுட்டு இருக்காங்கன்னா சார் வெளில வரும்போது சாருடைய கையை வந்து தொட்டுச்சான். அது வந்து அவங்களுக்கு அதை உணர முடிஞ்சுது. ஏன்னா நம்ம வந்து இது வேற ஒரு தன்மைக்குள்ளே ரசிப்பு தன்மைக்குள்ளே தான் நம்ம அதை பார்க்கணும் தவிர வேற ஒரு நான் வேறு மாதிரி யோசித்தேன். அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன் அவங்களுக்குள்ள அந்த ரசனைன்றது வந்து அவங்களுக்குள்ள எவ்வளோ ஊறி இருக்குது அந்த தன்மை அப்படின்றது அப்போ தான் உணர முடிஞ்சுது. ஆனால் அதை வந்து அவர் எவ்வளோ கூட்டம் இருந்தது தொடர்ந்து. ஒவ்வொரு முறை நாங்கள் ஷூட் பண்ணும்போதும் 5000 பேர் 6000 பேர் மழையிலையும் எவ்வளோ நெருக்கடிக்கிடையில் இருப்பாங்க. ஆனால் கத்திக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து. ஆனால் ஒரு நாள் அவர் வந்து அவங்கள பார்க்காமலாம் போனதே கிடையாது. ஒரு முறை ஹோட்டலில் வந்து பயங்கரமான கூட்டம், மேலே நாங்கள் வந்து ஒரு 15ஆவது மாடியில் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். கீழே நெருக்கடியாக நான் வேறு வழியில் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து ஒத்துக்கவே இல்லை. நீங்கள் வேணால் எனக்கு வந்து கொஞ்சம் கூட இருங்க, நான் ரசிகர்களை வந்து ஏமாற்ற மாட்டேன், அவங்கள பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அவ்வளோ உடம்பு சரியில்லாத சூழலில் கூட அவர் நெருக்கடியை வந்து எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரும் கை கொடுத்துட்டு அப்படி தான் போவார். சில நேரங்களில் கார் மேலே ஏறிடுவார். கண்களெல்லாம் இன்பம் கூடி கண்ணீராகுதே. டிரெக்டர் கூட ஆஸ் நீங்கள் சொல்கிறீங்களா, ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே யூ பின் ட்ராவலிங் வித் மட்டக்கத்தியிலேருந்தே கண்டினியூஸாக எல்லாருமே இல்லையா? இல்லை இவங்க 2 பேர் அட்டகத்திலிருந்து, நானும் இவங்க மெட்ராஸ்லேருந்து, அவர் வந்து அண்ணன் கபாலி. ரஞ்சித் சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது பிளாட்டு இந்த கதையை பண்ணலாம் அப்படின்றது எவ்வளோ எதையும் வெகுஜன ரசனையோட அதை கையாளுறது எப்படின்றத ரொம்ப அழகாக நேர்த்தியாக திரைக்கதையில் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். ரஞ்சித் அண்ணனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து இப்போ 13 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாலும் வந்து இவங்க இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்லாம் ஒரு எல்லாருமே எல்லா வேலையும் செய்யலாம். எல்லாருக்குமே வந்து சம உரிமை கொடுத்து எல்லாருமே கருத்து சொல்லலாம். எல்லாம் இந்த வேலை இவங்க தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. ரெண்டாவது என்னென்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இப்போது லைட் மேன் இருக்காங்க, கேமரா அசிஸ்டன்ட் இருக்காங்க, ப்ரொடக்ஷனில் இருக்காங்க. எல்லாருமே வந்து கரெக்டாக அவங்கள வந்து என்ன சொல்கிறது ஈக்குவலாக சமமாக அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து நம்ம அன்பாக இருக்கணும். ஏன்னா எல்லாருமே நமக்காக வேலை செய்ய வந்திருக்காங்க. அவங்கள வந்து நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கிட்டு கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்றத வந்து
சொல்லுவார்? என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எங்கள் இயக்குனர் வந்து நான் இப்போ சொல்லணும்னா, இப்போது இது வந்து சினிமாவில் இல்லாத ஒரு ஆஃபீஸாக தான் இருக்கும் எங்கள் ஆஃபீஸ். எப்படின்னா, ஒரு சினிமா ஆஃபீஸ் மாதிரி இருக்காது. ஒரு சீனியர் ஜூனியர் இருக்காது. ஒரு டைரக்டர் வந்தால் ஏந்து நிற்கிறது, வணக்கம் சொல்கிறது, அந்த மாதிரியான எந்த செட்டப்பும் இருக்காது. பெரும்பாலும் மற்ற ஆஃபீஸில் தொடர்ந்து இங்கே பின்பற்றப்பட்டிருக்குது என்னென்னா, தொடர்ந்து சீனியர் ஜூனியரு இயக்குனர் வந்தார்னா அந்த மாதிரியான பயங்கரமான ஒரு அடிமைத்தனமான ஒரு சூழல் தான் மற்ற இடங்கள்லாம் நின்றுட்டுருக்கு. ஆனால் இது வந்து டோட்டலாக அவர் வந்து மாற்றுறாரு. இங்கே வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் அதை தான் கற்றுக்கிட்டு போகிறோம். இப்போ முதல்ல நாங்கள் படம் எடுக்கிறோமோ இல்லைன்றது வந்து அடுத்த கட்டமாக இருந்தாலும், முதல்ல சக மனிதனோடு நாங்கள் எப்படி பழகிறது, பேசுகிறது, சின்ன டெக்னீஷியன் இருந்தாலும் அவங்களோட எப்படி அவங்க வந்து சகஜ நிலை கொண்டு வந்துடுவார். முதல்ல எங்கள் ஆஃபீஸ் பாய் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஆஃபீஸ் பாய் யாருன்னு நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி தான் இருப்பான். ஆனால் அவன் வந்து இயக்குனரோட நேரில் பேசுவான். அவருக்கு அவன் புக்கு ரெஃபர் பண்ணுவார். நீ இந்த புக்கு படுறான்னு சொல்லுவார். நீ வந்து வேலை செய்யாத, நீ வந்து முதல்ல உதவி இயக்குனர் வேலை இருந்தாலும் உதவி இயக்குனர் மட்டும் தான் இருக்கணும். நீ ஆஃபீஸ் வேலையெல்லாம் செய்தனா உன்னை அப்படியே தான் பார்ப்பாங்க. நீ வந்து நிறையா புக்கு படுறா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும், வேறு மாதிரி ஏற்கனவே ஒரு பையன் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு தான் அவனுக்கு பணம் கொடுத்து ஊருக்கே அனுப்பிட்டார் அவனை, நீ போயிட்டு படி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உண்மையிலே மற்ற ஆஃபீஸோட இது புதுசான ஒரு தனியான ஒரு அனுபவம் தான் எங்களுக்கு. ரஜினி சார் ஒரு வாட்டி கேட்டார், இன்னும் எல்லாருமே இவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க எப்படி அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் எல்லாருமே வந்து ப்ராப்பராக ஆக்டிங் பயிற்சி எடுத்துகிட்டு வந்தவங்க, அந்த மாதிரி டேலண்டான ஆட்களை தான் வந்து இந்த படத்துக்கு வந்து எடுத்திருக்கோம். எல்லாருக்குமே ரிஹர்சல் வச்சு அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம் இந்த படத்துக்கு அப்படி. அப்புறமா ஒரு வாட்டி என்னென்னா, லைவான இதுவெல்லாம் எடுத்துட்டோம். ஃப்ளாஷ்பேக் வந்து ஷூட் போகிற டைமில் வந்து அவர் என்னை கூப்பிட்டு பார்த்து எனக்கு கதை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் வந்து, சார் இதுக்கு மறுபடியும் கேட்குறாரு இந்த கதையை. நான் மறுபடியும் கபாலி ஓப்பனிங் சீன்லேருந்து கதையை லைனாக சொல்லிவிட்டு, அப்போ ஒவ்வொரு கேரக்டருக்குமான லிங்க், இந்த கேரக்டர் லிங்க் அப்படின்னு தெளிவாக ஒரு 1.5 மணி நேரம் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு ஸ்டோரி டெல்லிங், சூப்பராக இருக்குது, இவ்வளோ கேரக்டரு நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து என்னென்னா, இந்த கேரக்டர் இவர் பண்ணார்ல, இந்த கேரக்டர் இவர் பண்ணார், ஓகே அப்படின்ட்டு வந்துட்டு அப்பா ஸ்பாட்டுக்கு வந்து அஜித் வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பயங்கரமாக. அப்புறமா இன்னொன்று என்ன சொன்னார்னா, நான் சொன்னதுக்கப்புறம் பார்த்தி நீங்கள் நல்லா கதை சொல்கிறீங்க, நீங்கள் டேரக்டர் ஆகிடுவீங்க சீக்கிரம் அப்படின்னு. அந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது. எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் எப்படின்னா வந்து எங்களுக்கு முதல்ல உடச்சிடுவார் இயக்குனர் ரஞ்சித். எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டே வந்து எங்களுக்கு கபாலி அவ்வளோதான். அவர் வெளியே எப்படி இருந்தாலும், அவரோட இமேஜ் எப்படி இருந்தாலும், உங்களுக்கு கபாலி அந்த கேரக்டருக்குள்ளே எங்களை, ஏன்னா அவரே வந்து ரொம்ப இயல்பாக எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிற ஒரு ஆளாக எங்களுக்கு இருப்பார். ஒரு நாள் ஷூட் அப்போது ஒரு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிற மாதிரி சீக்வன்ஸு. அந்த டோருக்கு முன்னாடி நின்றுட்டு வாக்கி இருந்ததுனால அவர் ரஜினி சாருக்கு சொல்லணும், உள்ளேருந்து எனக்கு கமெண்ட் வந்தால் நான் சொல்லணும். அப்படியே காது வச்சு இப்படி பார்த்து நின்றுட்டு அங்கேயே பயங்கரம் ஷாப்பாக நோட் பண்ணிட்டு இருந்தேன். பளிச்சுன்னு முதுகில் ஒரு அடி. நான் திரும்பி பார்த்தா அவர் பட்டுன்னு அடிச்சிட்டாரு. அவர் என்ன அடிச்சுட்டு திரும்பி பார்த்துட்டு எனக்கு நான் என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் நின்றுட்டு இருந்தேன். பட்டுன்னு அடிச்சுட்டு தோல் மேலே கைவிட்டார் போட்டு, நான் நேற்று ஒன்றே இருந்தீங்க அப்படின்னாரு. எங்கே சார் அப்படின்னேன். நான் அங்கே ஷூட் பண்ணும்போது ஒட்டே இருந்தீங்க அப்படின்னாரு. வேலை வந்துருங்க சார். ஓகே, நல்லா ஆள் சரிங்க அப்படின்ட்டு நிறைய அதுக்குள்ளே உள்ளே கூப்பிட்டாங்க. தந்தோன்னா உள்ளே போயிட்டார். இந்த மாதிரி நிறையா டைம் இருக்கும். அப்புறம் இன்னும் ஒரு முறை கூப்பிட்டு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அவங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படின்னாரு. நீங்களும் நல்லா சார் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்படின்னாரு. ஆமாம் சார் நல்லா நீங்கள், எனக்கு அப்படி இதாகும். அதுக்கப்புறம் 2-3 முறை பார்த்துட்டு ஒரு ஃபுல் சீக்வன்ஸில் எனக்கு தெரிஞ்சு 2-3 முறை நானும் வரும் அப்படின்னுவேன். அவர் அப்படின்னுவார். அப்படின்னா அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறையா பேசியிருக்கேன் நான் அவர்கிட்ட. இவ்வளோ தான் எனக்கு அவருக்குள்ள இன்ட்ராக்ஷன். ஆனால் ரஜினி சார் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் தான் கேட்டார், என்னையா ரஜினி சார் நீ இல்லைனாலும் ஃபோன் பண்ணி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்டார். எங்கே மோசஸை காணா அப்படின்னு சொல்லி அங்கே கேட்டு அவங்க அங்கேருந்து மேனேஜர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, என்னப்பா எங்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வந்தாலும் கேட்பார். அப்புறம் ஒரு நாள் டான் சார் கூப்பிட்டு, என்னப்பா ரஜினி சாரே சொன்னார்ப்பா அப்படின்னு சொன்னார். என்னன்னா அவர்கிட்ட உள்ள நல்ல விஷயம் என்னென்னா, எல்லாருமே வந்து
அடுத்த கட்டத்தில் படம் பண்ண போகிறவங்க தான். எல்லாரை பற்றியும் வந்து அவர் வந்து மற்றவங்கள்ட்ட சொல்கிறதும் பாராட்டுறதுமே வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகணும் அப்படிங்கிறது தான். எங்கள் டீமில் எல்லாரை பற்றியும் சொல்லியிருக்காரு. அதான் அவர் ப்ரொடியூசர்னு சொன்னாங்க, மற்ற எல்லாருக்கிட்டையும் வந்து ஒருத்தர் விடாமல் 13 பேரை பற்றியுமே அவர் சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு நாள் கடைசி நாள் ஷூட்டும் போது வந்து ஜான் விஜய் சாரும் ரஜினி சாரும் வந்து பாசிங் ஒன்று நான் அங்கே நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து ரஜினி சார் வந்து ஒரு ரீடேக் கேட்டாங்க. அதனால் வந்து அவர் நடந்து வந்துட்டு இருந்தார். ஜான் விஜய் சார் வந்து பைக்கில் வந்துட்டார். மலேசியாவில் அந்த கிளப்பில் ராயல் கிளப்புக்கிட்ட சாரை பார்த்துட்டு சரி வணக்கம் வைக்கணும், சரி இது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதாவது நம்ம, ஏன்னா எனக்கு வந்து அடுத்த வேலை இருக்கும், நம்ம அவர் பார்க்குறது அவருக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், அவர் வேறு ஒரு மூடில் இருப்பார், நம்ம அது ஒரு ஆர்டிஸ்டுடைய தன்மை என்ன இருக்கும், அதனால் நான் அப்படி வந்து திரும்பிக்கிட்டேன். நான் இப்படி இந்த பக்கம் சார் வந்து கிட்ட வந்து என்னை வந்து என்ன அப்படின்னு கேட்டார். என்ன இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு சொல்லு இருந்தது அதுக்குள்ளே. சார் இல்லை சார் நான் வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அதிகமாக பேசுகிறது இல்லை சார், சாரி சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் அவர் சொன்னார், நல்லா ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள், சூப்பராக நல்லா இருக்குது உங்கள் டீமு, எனக்கு 120 நாள் ஒர்க் பண்ண மாதிரியே தெரில, சூப்பராக இருக்குது, எல்லாருமே அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்க, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன், நான் கடைசி நாள் ஷூட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது உங்களெல்லாம் விட்டு போகிறது, சூப்பராக வருவீங்க அப்படின்னு சொன்னார். இந்த படம் வந்து கட்டாயமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சா டைரக்டர் ரஞ்சித்தோட ரஜினி படமாக இருக்கும். அதுதான் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த படம்.